செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாள் ஒரு துயரம் நிறைந்த நாள் என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் எந்த சட்டம் அவர்களையே பாதித்ததோ அவர்களே இன்று அந்த சட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். அவர்கள் வேறு யாரும் அல்ல, இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அல்லது ஏவிபி என்பிபி எனக்கூடியவர்கள். ஒரு காலத்திலே பயங்கரவாத தடை சட்டத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள், மிகவும் தண்டிக்கப்பட்டவர்கள். அதனுடைய வலிகள் வேதனைகள் அவர்களுக்கு நன்கு புரியும். அந்த வகையில் பார்க்க போனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சொல்லிசை கலைஞர் சங்கீதனை இன்றைய நாளில் எல்லோரும் அதிக அளவில் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் செய்த குற்றம் என்ன? குற்றம் செய்தார், நிச்சயமாக அவர் குற்றம் செய்திருக்கின்றார். பொப்பிசை பாடகர் அல்லது சொல்லிசை கலைஞர் என்கின்ற வகையில் அவர் ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். கவிஞன் அல்லது கலைஞன் அல்லது பாடகர் என்பவர் தன்னுடன் இருக்கக்கூடிய அல்லது தன்னகத்தே இருக்கக்கூடிய தனித்திறமைகளை உணர்வுபூர்வமாக தத்துருவமாக வெளிப்படுத்தக்கூடியவர். அவர் வேறு எந்த குற்றமும் செய்யவில்லை. அவர் செய்த ஒரே குற்றம் பாடல் பாடியது. ஒரு கவிஞன் சங்ககாலம் சங்கமருவிய காலங்களிலே அரசனை புகழ்வதும் அல்லது அரசனை பல்வேறுபட்ட விதங்களிலே புகழ்வதும் அவர் மீது கடுமையான விமர்சனங்களை கவியாகவும் பாடலாகவும் முன்வைப்பார். அதுபோன்றுதான் அந்த கலைஞர் சங்கீதனை பொறுத்தவரையில் அவர் கூறியது அல்லது அவர் தெரிவித்தது வேறு ஒன்றுமல்ல. அவர் கூறியது ஒரே வார்த்தை தான்: யாருக்கு மஞ்சோம், எதற்கு மஞ்சோம், எங்கு மஞ்சோம், எப்போது மஞ்சோம், அண்ணன் புலிக்கொடி வருது, வழிவிடு வழிவிடு என்கின்ற அந்த பாடலை பாடியதோடு தமிழீழம் தக்கத்தை மீது ஆடுது என்கின்ற அந்த வரிகளை அவர் குறிப்பிட்டு அந்த ஒரு யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போதும் மஞ்சோம், அண்ணன் புள்ளி கொட்டி வருகிறது, பள்ளிப்பிட்டு விலகிடு, தமிழீழம் தக்க தக்கத்தை மீ ஆடுது. அந்த பாட்டின் அடிப்படையில் அல்லது அந்த பாடலின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அவருடைய கைது என்பது உண்மையில் தற்போதைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டத்துக்குட்பட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக சட்டத்துக்கு உட்பட்டதல்ல. இதைவிட மிக மோசமான செயற்பாடெல்லாம் தென்னிலங்கையிலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அவை தொடர்பில் யாரும் பார்ப்பாரில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் தென்னிலங்கையில் என்ன இடம்பெறுகிறது? தென்னிலங்கையில் குறிப்பாக சொல்ல போனால் சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் அல்லது மிகவும் மோசமான வகையில் நடத்தியதாக கூறப்படுகின்ற பல பௌத்த துறவிகள் பிணையில் வருகின்றார்கள், சுயாதீனமாக நடந்து திரிகின்றார்கள். பல்வேறு குற்றச்சாட்டுகளோடு தொடர்பான பல பௌத்த துறவிகள் இப்போது நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு சட்டமும் பாயாது. தமிழினத்தின் போராட்ட இலக்கிய பாடலை பாடினார் என்கின்ற ஒரே குற்றம்தான் சங்கீதன் மீது இருக்கின்றது. பாடகர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். குற்றவாளிகளான பலர் இன்று தென்னிலங்கையில் நடமாடிக்கொண்டிருக்கின்றார், இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கின்றார். அது மட்டுமல்லாது இன்றைய சூழ்நிலையில் பார்க்கின்ற போது சங்கீதனை பலரும் சந்தித்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான காண்டீபன் அவர்கள் சந்தித்திருக்கின்றார். அதே போன்று அந்த வழக்கினை கொண்டு செல்லக்கூடிய ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தலைமையில் இருக்கக்கூடிய சயந்தன் மற்றும் ஒரு சில சட்டத்தரணிகள் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் சிறைச்சாலையில் சென்று சந்தித்திருக்கிறார்கள். இவ்வாறாக சட்டத்தரணிகள் தங்களுடைய பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மிக மோசமான ஒரு சட்டம், பயங்கரவாத தடை சட்டம் அவர் மீது பாய்ச்சப்பட்டிருக்கின்றது. அதற்கு என்ன நடவடிக்கை என்றுதான் இப்போது தெரியவில்லை என்று எல்லோரும் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மையில் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த சட்டத்தில் ஒரு பாடகர் கைது செய்யப்பட்டிருக்கின்றமை மிக மோசமாக இருக்கின்றது. அப்படி என்றால் கடந்த காலங்களிலே இவ்வாறான பாடல்கள் பாடப்படவில்லையா? நிச்சயமாக பாடப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ரஜீவன், இளங்குமரன் போன்றவர்களுடைய மேடைகளில் எல்லாம் கடந்த காலங்களிலே புலிகள் அமைப்பினுடைய எழுச்சி பாடல்கள் இசைக்கப்பட்டு அன்றைய கூட்டங்களும் இடம்பெற்றிருந்ததை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள், மறக்கவும் வாய்ப்பில்லை. கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வேளைகளிலே தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களாலும் அவர்களது நாடாளுமன்ற உறுப்பினர்களாலும் புலிகளின் ஆதரவு பாடல்கள் பல பாடப்பட்டதை தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பிரதான ஊடகங்கள் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருந்தன. எனவே அரசை இதனை செய்தால் அதற்கு பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படாது. ஆனால் தமிழ் இளைஞர்கள் அல்லது தமிழர்கள் செய்தால் பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படும் என்கின்ற விதிதான் இங்கு கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டி இருக்கின்றது. எனவே இங்கு இருக்கக்கூடிய முரண்பாடு என்பது என்னவென்பது யாருக்கும் புரிந்திருக்கும் அல்லது யாவருக்கும் புரிந்திருக்கும். இப்போது பார்த்திருப்பீர்கள் அந்த சம்பவத்தை. அன்று என்பிபி மேடைகள் அல்லது தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி மேடைகளில் எல்லாம் எதிரொலித்த பாடல்கள் அனுர வந்த போதும் அந்த பாடல்களுடைய பல இசைகள் ஆங்காங்கே ஒலிக்கப்பட்டிருந்தன. அன்று எல்லோரும் கைதட்டல்களோடு அதனை கடந்து சென்றார்கள். ஆனால் இன்று இவ்வாறாக மாறியிருக்கின்றது.
இதற்கும் அப்பா இன்னும் ஒரு சம்பவத்தையும் பாருங்கள். அந்த என்பிபி அல்லது ஜேவிபியில் இருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய மூத்த மத்திய குழு உறுப்பினர், தற்போது இருக்கக்கூடிய கடற்றொழில் அமைச்சர் அவர்கள் தேர்தல் காலங்களுக்கு, ஜனாதிபதி தேர்தல் காலங்களுக்கு முன்னர் வழங்கிய ஒரு செவியிலே அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். அதாவது சொல்ல போனால், அவருடைய கூற்றிலே சொல்ல போனால், புலிகள் அமைப்பின் அர்ப்பணிப்புகளை யாரும் நிராகரிக்க முடியாது. அவர்களுடைய இறப்பு என்பது கூட இன்று ஒரு வியப்பாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது பாலச்சந்திரன் தொடர்பிலும் அவர் வியப்பாக பேசுகின்றார். பாலச்சந்திரனுடைய இறப்பை செய்தவர்கள் கூட தென்னிலங்கையில் ஒரு காலத்திலே மிகவும் கொடுங்கோல் ஆட்சியை செய்த இராணுவம் தான். 2 இராணுவம் ஒன்றுதான். எனவே அந்த போராட்டம் இன்று ஓய்வு பெற்றிருக்கலாம் அல்லது தோற்றிருக்கலாம். ஆனால் அது ஒரு உண்மையான ஒரு அறத்தோடு கூடிய போராட்டம் என்பதை நாம் கூறவில்லை. நீங்கள் இப்போது பார்க்கலாம். அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் காலங்களுக்கு முன்னர் வழங்கிய ஒரு செவியின் ஒரு பகுதி. புலிகள் இயக்கத்தில் இருந்த அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் அல்லது அர்ப்பணிப்பு மிக்க இளைஞர்கள் சம்பந்தமாக அவருடைய அர்ப்பணிப்புக்கு நாங்கள் தலைவனுக்கிறோம். சரளமாக சொல்ல போனால், இன்றைக்கு சாதாரணமாக ஒரு சயனட்டை கடிச்சிட்டு சாகுறதுங்கிற லேசான வேலை இல்லை. நான் சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், கொழும்புல வருஷ கணக்கில் கொழும்புல இருக்கிறான், சொகுசான வாழ்க்கையில் இருக்கிறான். நமது இன்றைய இளைஞர் பரம்பரைங்கிறது உண்மையிலேயே ஒரு கலாச்சார ரீதியாக சீரழிஞ்சு போயிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம். ஆனால் நேரம் வருகின்ற பொழுது அந்த இலக்கை நோக்கி தன்னையும் அழித்து கொண்டு எதிரியும் அளிக்கின்ற மனப்பான்மைங்கிறது லேசான வேலை. அப்ப அந்த வகையில அபாரான அர்ப்பணிப்புகளை செய்கின்றவர்களுக்கு உண்மையிலேயே அதுக்காக நாங்கள் தலைவனும். பாலச்சந்திரனுடைய கொலை என்பது ஒரு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பாலச்சந்திரன் என்பவர் ஒரு இளம் சிறிய குழந்தை, பால் குடி மறக்காத பாலகன், அப்படிதான் சொல்லப்போம். அப்ப அந்த பாலகனை படுகொலை செய்வதற்கு ஆன ஒரு மனநிலை எப்படி வந்திருக்குன்னு தேடி பார்த்தா, நான் சொல்ல வந்த இடத்துல, இந்த இடத்துல 1989ஆம் ஆண்டு இவ்வாறான பல பாலகர்களை இதைவிட மோசமாக கொண்டவனுங்க தான் நிற்கிறான். அப்ப அங்க இருக்கின்ற சிங்கள பாலர்களை கொண்ட சிங்கள சகோதரிகளை மானபங்கப்படுத்திய, அங்கிருந்த இளைஞர்களை டயர் போட்டு எரிக்கிறது, சித்திரவதை செய்யிலிருந்து பெட்ரோல் போட்டு கொளுத்துறதுல இருந்து அனைத்து விதமான சித்திரவதைகளை செய்த அதே ராணுவம் தான் இங்க இருக்கு. அங்க சிங்களவனுக்கு அந்த நிலைமை இருக்கும், இங்க தமிழனுக்கு நிலைமை அதை விட மோசமான. அப்ப அந்த மோசமான இதுகளுக்கு எங்களுடைய பாலச்சந்திரன் இரையாகி, புலிகள் அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு சில கனவு கண்டிருக்கிறாங்க. அந்த கனவு என்பது உண்டு, அவர்கள் தமிழர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் நினைச்சிருக்கலாம், நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று. ஆனா அந்த நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கல, இன்றைக்கு அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார். இவ்வாறான நிலையில் பலருடைய ஆதங்கங்கள் எப்படி இருக்கின்ற போது, இன்னும் ஒரு வரிகளும் உங்களுக்கு மறந்திருக்க மாட்டீர்கள். கடந்த வருடம் இறுதியிலே மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட சொல்லிசை கலைஞன் வேடன், அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய வேடனுடைய வரிகளை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அவனும் கூட ஒரு இடத்திலே மிக துல்லியமாக சில வரிகளை கூறுகிறார். என்னுடைய தாயும் ஒரு ஈழத்தவள், அவளும் அங்கே துரத்தப்பட்டாள், அவளால் துரத்தப்பட்ட நான் தான் இது என்று கூறியதோடு மட்டுமல்ல, കോൺക്രീറ്റ് വനത്തിനോരത്തില് നവീന അടിമകൾ വാഴും നരകം പോലൊരു ഇടത്തില് എന്നെ പെറ്റല്ലോ കല്ലുപോലൊരുത്തി, അവളെ ജാഫ്നയിൽ നിന്നാരോ തുരത്തി, അവളിൻ ഉദരത്തിൽ നിന്നും ഉരുവെടുത്തത് പരുത്തിയല്ലോ എരിക്കും തീ. அவருடைய வரிகளுக்காகவே இந்தியாவிலே பெரும் தடைகளும் கைதுகளும் இடம்பெற்றது. அதுவும் அவர் ஒரு சொல்லிசை கலைஞன் என்பதற்கும் அப்பால் ஒரு ஈழத்தமிழன். ஈழத்தமிழனிடம் ஏனோ தெரியாது ஒரு விறுவிறுப்பும் ஒரு பிடிப்புமான வரிகள் ஆங்காங்கே வெளிப்பட்டு நிற்கின்றன. அது அந்த போராட்டத்தினுடைய வலிகளின் வெளிப்பாடா தெரியாது. இப்போது சங்கீதன், அன்று வேடன், இன்னும் யார் யார் கைது செய்யப்பட போகிறார்களோ தெரியாது. ஏனென்று சொன்னால், அந்த ஈழத்தமிழரிடம் இருந்து வரக்கூடிய அந்த உண்மையான உரம் நிறைந்த குரல் என்பது அது வலிகள் நிறைந்த குரலாகத்தான் இருக்கின்றது. அது எந்த வகையிலும் செயற்கையான குரலாகவோ அல்லது செயற்கையான செயற்பாடாகவோ இல்லை, மாறாக அது ஒரு இயற்கையான உணர்வின் வெளிப்பாடாகத்தான் இருக்கின்றது. இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த கைதுகளை பார்க்கின்ற போது ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டியிருக்கின்றது. தென்னிலங்கை அரசிடம் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்வளவோ அடாவடிகள் தென்னிலங்கையில் இடம்பெறுகிறது. அந்த அடாவடிகளுக்கான கைதுகள் ஏன் இடம்பெறவில்லை என்பதுதான் எம்மிடம் இருக்கக்கூடிய பெரிய வினா. அது மட்டுமல்லாது, தென்னிலங்கையின் முன்னாள் முக்கிய இராணுவ தளபதியும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவும் இருந்த கமால் குணரட்ன அவர்கள் விடுதலை புலிகளின் தலைமை தொடர்பில்
தேசிய தலைவர் தொடர்பில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தார். அதில் பல இடங்களில் அவருடைய புகைப்படங்களை பயன்படுத்தி இருக்கின்றார். அந்த புகைப்படங்களின் எண்ணிக்கையை சொல்லில் அடங்காது. அதுபோன்று பல்வேறுபட்ட புகைப்படங்கள் தென்னிலங்கையில் வெளியாகி இருக்கிறது. அவற்றையெல்லாம் அப்படி என்றால் இன்று கமால் குணரட்ன கைது செய்யப்படுவாரா என்று சங்கீதனை தொடர்ந்து கமால் குணரட்ன கைது செய்யப்படுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றதா? அவ்வாறு என்றால் அதனையும் கைது செய்ய வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சங்கீதன் எவ்வாறு ஒரு போராட்ட அமைப்பை பாடலை பயன்படுத்தினார் என்று கைது செய்யப்படுகின்றாரோ அவருடைய வரிகளில் முரண் இருப்பதாக தெரியவில்லை. யாருக்கு மஞ்சோம், எதற்கு மஞ்சோம், எங்கு மஞ்சோம், எப்போது மஞ்சோம், அண்ணன் புலிக்கொடி வருது வழிவிடு வழிவிடு, தமிழீழம் தக்கதமி ஆடுது. அதாவது புலிக்கொடி, அண்ணன், இந்த வரிகளில் என்ன முரண் இருப்பதாக இன்னும் ஒரு விடயத்தையும் இந்த இடத்திலே கேட்க வேண்டி இருக்கின்றது. கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய சங்கீதனை சந்தித்த பின்னர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் ஊடகங்களிடம் ஒரு கருத்தை வெளிப்படுத்துகின்றார். அந்த கருத்திலே அவர் கூறுகின்ற போது சங்கீதன் சார்பில் உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சொல்லிசை கலைஞர் சங்கீதனை இன்று நேரில் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். குறித்த இளம் சொல்லிசை கலைஞரான சங்கீதன் அண்மையில் விடுதலை புலிகளின் பாடல் ஒன்றை மீளுருவாக்கம் செய்து பாடினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறுகிறார். நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே இந்த பாடல் சம்பந்தமான முழு விவரமும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கொண்டு வரப்படக்கூடிய ஒரு குற்றம் அல்ல. பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே 2ஆம் பிரிவின் கீழே 2(1)H என்கின்ற பிரிவின் கீழே இனங்களுக்கிடையிலே குரோதத்தை ஏற்படுத்த சாத்தியமான நடவடிக்கையாகத்தான் இது சொல்லப்படுகிறது. அப்படியாக இது எந்த விதத்திலேயும் இனங்களுக்கிடையிலே குரோதத்தை ஏற்படுத்த முடியாது. அப்படி ஏற்படுத்தப்படுகிறதாக வேணுமென்றே படங்காட்டுவதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள். ஆகையினாலே சட்டத்தின் பார்வையிலே இது அப்படியான ஒரு குற்றம் அல்ல என்பதை நாங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்துச் சொல்லுவோம். இவ்வாறான சூழ்நிலையில் இந்த கைதுகள் எவ்வாறு இடம்பெறுகிறது? ஆனால் இது தொடர்பில் இன்று வரைக்கும் இந்த காணொளி பதிவேற்றம் செய்யப்படும் வரைக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தரப்பிலிருந்து எந்த ஒரு கருத்துக்களும் பகிரப்படவில்லை என்பதுதான் இங்கு முக்கியமாக இருக்கின்றது. ஒரு சொல்லிசை கலைஞன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வடமாகாணத்திலே ஒரு பெரும் பதட்டமான சூழ்நிலை மக்கள் மத்தியிலே. ஒரு பாடகர், இளம் பாடகர், மிகவும் வயதில் குறைந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மக்கள் மத்தியிலே ஒரு பார்வை திருப்பப்பட்டிருக்கின்றது. அரசு தரப்பிலோ அல்லது அரச பாதுகாப்பு தொடர்பிலோ எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் வெளிவரவில்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய சட்டத்தரணி சுகாஸ் அவர்கள் ஒரு வினா ஒன்றை எழுப்பி இருக்கின்றார். அதாவது பாடலுக்காக கைது செய்தவர்கள் கடந்த தேர்தல் காலத்திலே தலைவர் அவர்களுக்கு சிலை வைப்பேன் என்ற அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களை எப்போது கைது செய்ய போகிறார்களாம் என்று சுகாஸ் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் என்று அவர் குறிப்பிட்டு ஒரு ஊடக செய்தி ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக முன்னர் பார்த்திருப்பீர்கள், சந்திரசேகரன் அவர்கள் எவ்வளவு மேலாக புலிகள் அமைப்பை சிலாகித்து பேசியிருந்தார். அதன் பின்னர் இப்போது சுகாஸ் அவருடைய இந்த செய்தியும் வந்திருக்கின்றது. சங்கீதனின் கைதுக்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்ப வேண்டும். உள்ளூராட்சி சபை தேர்தல் காலங்களிலே என்பிபியினர் இந்த புலிகள் அமைப்பின் எழுச்சி பாடல்களை பயன்படுத்தினார்கள். எனவே இவற்றை அனுமதிக்க முடியாது என்று கூறுகின்றார். சட்டத்தரணியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முக்கியஸ்தராகவும் இருக்கக்கூடிய காண்டீபனருடைய கூற்று அவ்வாறு இருக்கின்றது. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தால் அந்த கைது என்பதை ஒட்டுமொத்தமாக சட்டத்தரணிகள் மற்றும் புத்திஜீவிகள், மக்கள் என்று பலரும் கண்டிக்கின்றார்கள். ஆனால் அவர் 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த தடுப்பு காவல் தொடர்பிலும் பலரும் சந்தேகம் எழுப்புகின்றார்கள். ஒரு பாடல் பாடிய இளைஞனை உண்மையில் தடுப்பு காவலில் வைக்க வேண்டுமா? இன்றைய தினம் வியாழக்கிழமை, நாளை ஒரு நாள் தான் இருக்கின்றது, வெள்ளிக்கிழமை, அதன் பின்னர் சனி ஞாயிறு. நாளை அவருக்கு பிணை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது தொடர்பில் முழுமையாக உறுதிப்படுத்த முடியாது. அவ்வாறு நாளைய தினம் பிணை மறுக்கப்பட்டால், ஒரு அவசர மனுவாக எடுத்துக்கொள்ளப்பட்டு பிணை வழங்கப்பட்டால் நல்லது. அவ்வாறு இல்லை என்றால் அவர் 14 நாட்களின் பின்னர் தான் பிணை வழங்குவது தொடர்பில் நீதிமன்றம் பரிசீலிக்கலாம் என்பது நீதிமன்றத்தின் நடைமுறையாக உள்ளது. இந்த கைதின் பின்னணியில் பல குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. தென்னிலங்கையிலே கமால் குணரட்னவின் புத்தகம்,
புலிகள் அமைப்பின் மகளிர் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழினி அவர்கள் மஹிந்த ராஜபக்சவின் காலத்திலே புத்தகம் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அது பிழை என்று சொல்லவில்லை. அப்படியெல்லாம் புத்தகங்கள் எல்லாம் வருகின்ற போது அவர்கள் ஒரு எழுத்தாளர்கள் அல்லது கலைப்படைப்பாளிகள், அவர்களை விட்டு விடுங்கள். கமால் குணரட்ன ஒரு போர்க்குற்றவாளி, ஒரு யுத்தத்திலே ஈடுபட்ட இராணுவ தளபதி, அவர் தலைவரின் படத்தை பயன்படுத்தினார். இந்த இளைஞன் சங்கீதன் வரிகளில் சொன்னான், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. இவ்வாறாக பார்க்கின்ற போது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு ஆபத்தான சூழ்நிலைகளாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதற்கு முப்பால் இதன் பின்னணியில் ஒரு பெரும் சதி பின்னப்படுவதாக எல்லோரும் அச்சப்படுகின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் வடக்கு கிழக்கை மையப்படுத்தி ஒரு பேரினவாத அல்லது ஒரு இனவாத முறுகல் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு யாரோ ஒரு தரப்பு முயற்சி செய்கிறார்கள். அதனுடைய ஒரு முன்னோட்டமாகத்தான் இந்த விடயங்கள் பார்க்கப்படுகின்றன. அரச புலனாய்வுத்துறை மற்றும் விசேட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு போன்றவை இந்த விடயங்களில் எவ்வளவு அக்கறையோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்குள்ளும் முன்னாள் அரச அதிகாரிகள் அல்லது முன்னாள் இராணுவ தளபதிகள், குறிப்பாக சொல்ல போனால் இப்போது சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு விசுவாசமான ஒரு சிலர், பலர் இல்லாது விட்டாலும் ஒரு சிலர் அந்த இராணுவ புலனாய்வு அமைப்புக்குள் இருப்பார்கள். அதே போன்று கோட்டபாய ராஜபக்சவுக்கு இன்று பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவர் இனிவரப்போகின்ற நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற அச்சுறுத்தலை தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சரத் வீரசேகர, உதய கம்பன்பில போன்றவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். கோட்டபாய ராஜபக்சவுக்கு நெருக்கமான இராணுவ அதிகாரிகள் நிச்சயமாக இப்போது இருக்கக்கூடிய அரசுக்குள்ளும் இருப்பார்கள். அதே போன்று மஹிந்த ராஜபக்சவுக்கு விசுவாசமானவர்கள் இருப்பார்கள். இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஏதோ ஒரு பெரும் தவறு அல்லது பெரும் குழப்பம் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிடுகின்றமை கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அரசு மிக கண்ணும் கருத்துமாக இந்த விடயத்தில் செயற்பட வேண்டும். இந்த இளைஞனின் கைது என்பது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. கலைஞர்கள் எவற்றையும் கூறலாம், எவற்றையும் அவர்கள் வெளிப்படுத்தலாம். அவ்வாறு விருப்பமில்லை என்று சொன்னால் அந்த விடயங்கள் அல்லது அந்த பாடல்களை நீக்குவது தொடர்பில் அந்த கலைஞனுக்கு ஆலோசனையோ அறிவுறுத்தலோ வழங்கலாமே ஒழிய அவர் ஒரு பெரிய குற்றவாளி போன்று கைது செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய அரசின், நீங்கள் முன்னர் பார்த்த அமைச்சர் சந்திரசேகரனை கூறுகின்றார், ஒரு போராட்ட அமைப்பு, பல தியாகங்களை செய்தவர்கள் அவர்கள். அதாவது பால்குடி மறவாத பாலகன் பாலச்சந்திரனை கொண்டதும் தென்னிலங்கையில் நாசகார சீரழிப்பில் ஈடுபட்டதும் ஒரே இராணுவம் தான் என்று கூறுவார். எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சங்கீதனின் கைது 100% வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. எவ்வாறு வேடன் ஒரு ஈழத்தமிழன் என்ற காரணத்தினால் இந்தியாவில் தண்டிக்கப்பட்டாரோ அதுபோன்றுதான் சங்கீதன். இன்னும் எத்தனையோ பெயர்கள் வரப்போகின்றதோ தெரியாது. ஈழத்தமிழர்களின் உடலில் இருந்து அல்லது நாவில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு துளி வார்த்தைகளும் பெரும் வீரியமான வார்த்தைகளாக மாறுவதற்கு காரணம் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பாதிப்பு அல்லது அவர்கள் பிறந்த மண் அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த தாக்கம் அல்லது அவர்கள் எதிர்பார்த்தது இன்று வரைக்கும் நிறைவேறவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம்தான் வெளிப்படுத்துகிறதை ஒழிய அதனை அரசு பிழையான வகையில் வழிநடத்த முற்படுமாக இருந்தால் அரச பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்படுகிறது என்றுதான் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் யார் இந்த தகவல் வழங்கினார்கள், அந்த இளைஞன் பாடிய பாடலுக்கு எதிராக தகவல் வழங்கியது யார், இதில் உள்ளடி வேலைகளும் இடம்பெற்றிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. ஒரு சில உள்ளடியான சில செயற்பாடுகளும் இடம்பெற்றிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. கோழி தண்ட கள்ளனும் கூட நின்று உலாவுவான் என்கின்றது போல் அந்த இளைஞன் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். கிளிநொச்சி பிரதேசத்தில் இருந்துதான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த இளைஞனுக்கு எதிராக சில சதிகளை அல்லது அவருக்கு எதிரான முறைப்பாடுகளை கொடுத்தது யார் என்கின்ற தகவலும் இங்கு நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. அதனோடு தொடர்பட்ட ஒரு சிலர் இன்று அந்த இளைஞனுக்கு ஆதரவு போன்ற ஒரு செயற்பாட்டிலும் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் அவதானிக்கப்பட வேண்டியிருக்கிறது. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் தேசிய நீக்கத்துக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரப்பு, அந்த தரப்புகளை பொறுத்தவரையில் தமிழ் ஈழம் அல்லது தமிழ் மண் என்பது எழுச்சியாகவோ வீரியமாகவோ இருந்துவிடக்கூடாது என்பது அவர்களின் கொள்கையா இருக்கிறது. அவர்களின் கொள்கை என்னவென்று சொன்னால் தாங்கள் கூறுகின்ற தென்னிலங்கை அரசியலை தாயகத்திலே முன்னெடுக்கின்ற ஒரு அடிமை அல்லது அடிமை சாசனத்தோடு கூடிய மக்கள் கூட்டத்தான் அவர்களுக்கு தேவையொழிய இந்த இளைஞன் அல்லது இன்னும் பல இளைஞர்களுடைய கேள்விகள் பாடல்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது. மாகாண சபை கனவில் இருக்கக்கூடிய ஒரு சில தீய சக்திகள் தான் இதன் பின்னணியில் இருக்கின்றமை இப்போது ஓரளவுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவல்கள் மூலம் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. கிளிநொச்சி நகரில் இந்த இளைஞனை முடக்கியவர்களும் இன்று அந்த இளைஞனுக்காக நீலக்கண்ணீர் வடிக்கின்ற அவலம் இருக்கின்றது. எனவே
யார் எப்படியும் இருந்துட்டு போகட்டும், யாராவது எமக்கு எதிராக செயற்பட்டாலும் பரவாயில்லை, அதனை விட்டு விடுவோம். இப்போது அந்த இளைஞன் அந்த இடத்திலிருந்து எமக்கு பாதுகாப்பாக வெளிவர வேண்டும். அந்த இளைஞனுடைய தாயாரிடம் அந்த இளைஞன் சேர வேண்டும். அனைவரும் இந்த கைதுக்கு எதிராக குரல் கொடுப்போம். அனைவரும் ஒன்றிணைவோம். இந்த இளைஞனின் விடுதலை உறுதிப்படுத்தும்படியாக அனைவரும் போராடுவோம். எனவே சரத் வீரசேகர கூறிய கருத்தில் கைது செய்ய முடியாது. கமால் குணரட்னவின் புத்தகத்தில் தலைவரின் படம் இருந்ததற்காக கைது செய்ய முடியாது. சந்திரசேகரன் சிலையை நிறுவுவேன் என்று கூறினார், அவரை கைது செய்ய முடியாது. தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திய ஒரு இளம் ரத்தத்தை கைது செய்வதென்பது ஒரு அராஜகம் அல்ல, அரச அயோக்கியத்தனம் அல்லது அரச பயங்கரவாதத்தினுடைய மிக மோசமான ஒரு செயற்பாடு என்பதுதான் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஒட்டுமொத்த தமிழர் தேசமாக இவ்வாறான கைதுகளை எதிர்க்க வேண்டும். இன்று அந்த இளைஞன், நாளை நம்முடைய ஒரு தம்பி அல்லது தங்கை கைது செய்யப்படுகின்ற சூழ்நிலை கூட வரலாம். அரச புலனாய்வுத்துறைக்குள் சுரேஷாலவின் தரப்பினர் வடக்கு கிழக்கை மையப்படுத்தி ஒரு குழப்பத்தில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், அன்று ஒரு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு, தேசிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த ஒருவர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்றால், இன்று ஒரு சுமூகமான அரசியல் அல்லது தேசிய மக்கள் சக்தி மீது விமர்சனங்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் ஆட்சி நேராக செல்லுகின்ற போது இதனை குழப்பி ஒரு இனவாதத்தை கக்கி இந்த ஆட்சியை ஒரு இடைநடுவில் கவிழ்க்கின்ற வேலைகளில் ஒரு சில தீய நாசகார வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன. இதனை அனுரகுமார திசாநாயக்கவும் அவருடைய அமைச்சர் பட்டாளமும் ஓரளவுக்காவது உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு உணர்ந்து கொள்ளாமல் கவனக்குறைவாக இருந்தால் இந்த வன்முறையாளர்கள் அல்லது இனவாதிகள் மீண்டும் தங்களுடைய ஒரு அராஜகத்தை இலங்கை தீவினில் கட்டவிழ்த்து விடுவார்கள். அதற்கான வெள்ளோட்டங்கள்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் பாருங்கள், வடமாகாணத்தை மையப்படுத்தி இந்த வெள்ளோட்டங்கள் அதிக அளவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஈஸ்டர் தாக்குதலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், வவுனதீவு பகுதியிலே போலீசார் மீது தாக்குதல், அதன் பின்னர் வவுனியாவிலே போலீசார் மீது தாக்குதல், காத்தாங்குடியிலே ஒல்லிக்குளம் பகுதியிலே அந்த மோட்டார் சைக்கிள் முன்னோட்டமான ஒரு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு முதல் கிழக்கு மாகாணம் ஒரு பரிச்சாத்தமான சம்பவங்கள் பல இடம்பெற்றது. இப்போது அண்மை காலங்களிலே பார்த்தீர்கள் வடமாகாணத்தில் இடம்பெறுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால், கடந்த வருடம் மாவீரர் வாரம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் யாழ் பல்கலைக்கழகத்திலே துப்பாக்கிகள் மீட்கப்பட்டது. வெசாக் வாரம் அனுஷ்டிக்கப்படுகின்ற போது வெசாக் கட்டப்பட்டிருந்த கூடுகள் யாழ் பல்கலைக்கழகத்துக்குள் உடைக்கப்பட்டது. இப்போது கிளிநொச்சியை மையப்படுத்திய ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளமை, இந்த வெசாக் கூடு உடைத்த பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்கின்ற தீவிர தேடுதலின் பின்னர் சில வேளை அதிலும் தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலை. ஏதோ அதாவது ஈஸ்டர் தாக்குதலின் முன்னர் கிழக்கு மாகாணத்தில் ஒரு முன்னோட்டம் இடம்பெற்றது. இப்போது ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுவதற்கு யாரோ ஒரு தரப்பு வடமாகாணத்தை முன்னோட்டம் பார்த்து கொண்டிருக்கிறது. அரச புலனாய்வுத்துறையும் இராணுவ புலனாய்வுத்துறையும் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். அந்த புலனாய்வுத்துறைக்கும் சுரேஷாலைக்கு தொடர்பானவர்கள் தொடர்பில் மிக அவதானத்தோடு அனுரகுமார திசாநாயக்க செயற்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், எல்லோரும் அந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பொதுவான நிலைப்பாடாக இருக்கின்றது. இந்த சங்கீதன் விடுதலையாக வேண்டும். சங்கீதன் பயன்படுத்திய வார்த்தைகளிலோ அல்லது சங்கீதன் கூறிய விடயங்களிலோ தவறில்லை என்பதுதான் சட்டத்தரணிகளுடைய வாதமாகவும் கருத்தாகவும் இருக்கிறது. ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனாக இருக்கலாம், சிரேஷ்ட சட்டத்தரணி காண்டீபன், சுகாஸ், அதே போன்று சைந்தன் மற்றும் பல சட்டத்தரணிகள் எல்லாம் இதே கருத்தை தான் கூறுகிறார்கள். எனவே சங்கீதனின் விடுதலை சாத்தியப்படுமா? இனிவரப்போகின்ற நாட்களில் அந்த விடுதலைக்கான குரல்கள் எந்த அளவில் அதிகரிக்கப் போகின்றன, இது எந்த அளவில் சர்வதேசத்தில் முக்கியப்படம் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.